அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய கடைசி காலம் மிகப்பெரிய தர்மத்துக்குரிய காலமாக இருந்து கொண்டே இருந்தது. அவர் உலகம் அவரை தேடி தேடி வர வர மறுமையை நோக்கி என்ன செய்தார்? ஓடிக்கொண்டே இருந்தார். உலகம் நம்ம தேடி போனால் என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம வானாண்டா விரட்டி வந்து கொண்டே இருக்கும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார்கள்? அழுவார்கள். ஒரு செய்தியை பார்க்கிறோம், புகாரில் 1275 இலக்கம். அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், அவர் நோன்பாளியாக இருந்தார். அந்த நேரத்தில் நோன்பாளியாக இருக்கிறார், ஆனால் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இப்போ அந்த சாப்பாடை பார்த்துட்டு அழ ஆரம்பித்தார். யார்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். குத்தில முஸ்அப் பின் உமைர் வஹுவ கைரும் மின்னி. முஸ்அப் பின் உமைர் கொல்லப்பட்டார். அவர் என்னை விட மிகவும் சிறந்தவர். குஃபின ஃபீ புர்தா, ஒரு போர்வையில் போர்த்தப்பட்டார். இன் குத்திய ரஅஸுஹு பதத் ரிஜ்லஹு, தலையை மூடினா கால் விளங்கிச்சு. வைன் குத்திய ரிஜ்லஹு பதா ரஅஸுஹு, அவருடைய தலை என்ன செஞ்சது? காலை மூடினால் தலை விளங்க ஆரம்பிச்சது. அதுக்கு பின்ன வகுத்தில ஹம்சா வஹுவ கைரும் மின்னி, ஹம்சாரெல்லாம் கொல்லப்பட்டாங்க. அவர் என்னை விட மிகவும் சிறந்தவர். ثم بسط لنا من الدنيا ما بسط أو أعطينا من الدنيا ما أعطينا وقد خشينا أن تكون حسناتنا أجلت لنا ثم جعل يبكي حتى ترك الطعام. அவர் சொல்றாரு, நான் பயப்படுவதெல்லாம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் உலகம் எங்களுக்கு விசாலமாக்கப்பட்டு அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்து எங்களுக்கு மறுமையில் கிடைக்க வேண்டிய எல்லா ஹைரையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவசரப்படுத்தி விட்டானோ என்று தான் நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். சாப்பிடவில்லை, அழ ஆரம்பித்தார்கள். சுன்னத்தான நோம்பில் இருந்தார், அழ ஆரம்பித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அந்த சம்பவம் நினைக்கிறார். அவருடைய உள்ளம் என்ன செஞ்சது? அந்த அந்த நபித்தோழர்களை நோக்கி போய்கொண்டே இருந்தது. உலகம் அவர்களுக்கு முன்னால இருந்தாலும் சரி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ட்ட சொல்றாங்க, அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொல்றாங்க, குறைஷிகளே நான் வசதி படைத்தவர், உங்களுக்கு தெரியும் பிற்காலத்தில் இது. அதனால நான் ஒரு பூமியை, ஒரு நிலத்தை விற்றேன். 40,000 தீனாருக்கு, 40,000 தங்க காசுகளுக்கு நான் வித்து வைக்கிறேன். என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி மனைவிட்ட கேட்குறாங்க. காலத் யா புனை, என் அருமை மகனே, அன்ஃபிக், செலவழிச்சிருங்கள், அது எல்லாவற்றையும் தர்மம் செய்து விடுங்கள். ஃபஇன்னி சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்கிறேன், இன்ன மின் அஸ்ஹாபி மல்லா யரானி பஅத அன் உஃபாரிஹு, என்னை பிரிந்த பின்னால் நான் திருப்பி அவர்களை காணவே முடியாத சில தோழர்கள் என்னிலே இருக்கிறார்கள். நான் பிரிஞ்சிட்ட பிறகு திருப்பி அவங்களை எப்போ என்ன செய்ய மாட்டேனா? பார்க்கவே மாட்டேன். அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? நரகம் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் என்னிலே இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க? தர்மம் செய்து விடுங்கள். அவரை சொல்லல, நீங்க தர்மம் செஞ்சிருங்க. அந்த லிஸ்ட்ல அந்த மாதிரி ஆகிராம நீங்க தர்மம் செய்து விடுங்கள். உடனே அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் என்ன அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடு. 40,000 தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறார். இது கேள்விப்பட்டு உமர் என்ன செய்யறாரு? விரைந்து வாரார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாரு, நானும் அதில் இருக்கிறேனா? பில்லாஹி, அல்லாஹ் உன்னிடத்து கேட்கிறேன், அப்படிப்பட்டவர்களில் நானும் இருப்பேனா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்மலா, யா அல்லாஹ் நீங்க அதில் வரவே மாட்டீர்கள், யா அல்லாஹ் நீங்கள் அதில் வரவே மாட்டீர்கள், வலன் உம்ரியா அஹதம் பஅதக். உதைபா சொல்ற மாதிரி சொல்றாரு, இதுக்கு பின்னால யாரையும் நான் அப்படி என்ன செய்ய மாட்டேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன் அப்படி என்று சொன்னார் என்ற செய்தியை நம்ம பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு கட்டுக்கதையை சொல்லியிருப்பாங்க. சொர்க்கத்துக்கு என்ன செய்வார்? தவண்டு தான் போவார் அப்படின்னு சொல்லி. இது ஒரு கட்டுக்கதை, பொய்யான கதை, அப்படி எந்த செய்தியும் இல்லை. இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொன்னதுனால பெரிய ஆர்வமெல்லாம் வராது. எந்த பணக்காரரும் தர்மம் செய்ய மாட்டாங்க. இப்படி உலகத்தை கொடுத்தே தவண்டு தான் போகணுமாக இருந்தா எப்படி? உலகத்தையே தர்மம் செஞ்சு இப்படி தவண்டு தான் போகணுமா இருந்தால் திருப்பி எப்படி நம்ம போகிறது? போகவே முடியாது அப்படின்றத நினைப்பாங்க. முதலாவது இட்டு கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி. அப்படி தவண்டு தான் போவார்கள் என்னது, அந்த அளவுக்கு அவற்றை கேள்வி கணக்கெல்லாம் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் என்றதெல்லாம் பொய்யான ஒரு செய்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தர்மமெல்லாம் அப்படி என்ன செய்தார்கள். அவர்கள் அதாவது மரணிக்கிற நேரத்திலே அவரிடத்தில் இருந்த சொத்தாக அதாவது சொல்லப்படக்கூடிய கணக்கு 3,200,000. நம்மளோட கணக்கில் சொல்கிறதா இருந்தால் தலா அதாவது 3000 200 1000, அதாவது 3,200,000 இருந்தது. இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா
ஜுபைர் ரதியோட வரலாற்றோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் குறவு, அப்படியா இல்லையா? அது திர்ஹம், அது திர்ஹ கணக்கில் சொல்லப்பட்டது, இது தீனார் கணக்கில் சொல்லப்பட்டது. நீங்க சஹீஹுல் புகாரில 2517 இலக்கத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு திர்ஹம், ஒரு 10 திர்ஹம் ஒரு தீனாருக்கு என்ன செய்யும், ஈக்குவல் ஆகும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு ஹதீஸ் வரும். ஒரு தீனாருக்கு அல்லது 10 திர்ஹத்துக்குன்னு ஒரு செய்தி வரும், அதுல புரிஞ்சுக்கலாம். அந்த அதாவது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு மரணிக்கிற நேரத்தில் சொத்தாக 3 லட்சம், அதாவது 3 மில்லியன், அதாவது 32 லட்சம் என்ன செய்தது, அவற்றை தீனார் அவற்றை சொத்தாக இருந்தது. அதுல ஒவ்வொரு மனைவிமாருக்கும் 1 லட்சம் என்ன செய்தது, போய் சேர்ந்தது. 1 லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தது. 1 லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தா 4 மனைவிமார்கள் இந்த மௌத்தாகிற நேரத்தில் ஒவ்வொரு லட்சமும் போய் சேர்ந்தேன்னு சொன்னா 4 லட்சம். மனைவிக்கு போக வேண்டிய சொத்தது 8ல் 1, 8ல் 1 தான் மனைவிக்கு போகணும். அப்ப நீங்க பெருக்கி பாத்துங்க 8ஆல, அப்ப 32 என்ன செய்யும் வரும். அதான் 3, அதாவது 32 லட்சம் என்ன செய்து அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவருடைய சொத்தாக என்ன செய்தது இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அப்துர் ரஹ்மான் அவுஃபுடைய சொத்தாக, அதாவது இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய சொத்து கணக்காக சாதாரணமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அவருடைய கடைசி காலத்திலே கான மஜ்தூதம் ஃபித் திஜாரா, மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்ததுனால ஹல்லஃப அல்ஃப பைர், 1000 ஒட்டகங்களை விட்டு சென்றார். எத்தனை ஒட்டகம்? 1000 ஒட்டகம், பணம் அல்லாம. வசலாசத் ஆலாஃப் ஷாத், 3000 ஆடு, 3000 ஆடுகள். வமிஅத்த ஃபரஸ், 100 குதிரைகள். வகான யஸ்ரஅ பில் ஜுர்ஃப், ஜுர்ஃப் என்ற பெரிய ஒரு நிலம் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அலா 20 நாதிஹன், 20 ஒட்டகம், அதுல தண்ணி அதாவது தரிக்கிறதுக்கு வேறவான ஒட்டகம் என்ன செய்தது, 20 ஒட்டகம் இருந்தது. அதோட சேர்த்து இந்த 32 லட்சம் தீனார் என்னது பணம் அவர் விட்டு சென்றார். ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு லட்சம், அதாவது 4 லட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்தது அவருடைய சொத்து இருந்தது. அப்படி என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவர் மரணிக்கின்ற, அதாவது அந்த காலம் ஹிஜ்ரி 32வது ஆண்டு என்ன செய்தார்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். 75 வயதுகள். எத்தனை வயதுல மௌத்தாராங்க? 75 வயதுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். இமாம் ஸஹபி அவர்கள் அவரது வரலாற்றை முடிக்கின்ற பொழுது சொல்கிறார்கள், ஹாதா ஹுவல் கனி அஷ்-ஷாக்கிர், இவர்தான் நன்றியுள்ள ஒரு பணக்காரர், நன்றியுள்ள ஒரு பணக்காரர். வ உவைசுன் ஃபகீருன் சாபிர், உவைஸ் அல் கர்னி பொறுமையுள்ள ஒரு ஏழை. வ அபூதர் வ அபூ உபைதா ஜாஹிதுன் தஈஃப் ஜாஹிதுன் அஃபீஃப், அபூ உபைதாவும் அபூதரும் பேணுதலான உலகப்பற்றின்மைக்கு உதாரணமானவர்கள் என்று வரலாறை முடிக்கிற நேரத்தில் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் முடிக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியில இவரால் கிட்டத்தட்ட 1000, அதாவது 1000 குடும்பங்கள் அடிமையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டன. அடிமையாக இருந்து 1000 குடும்பங்கள் என்ன செய்தன, விடுதலை செய்யப்பட்டன என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சுருக்கமான ஒரு வரலாறு. இந்த வரலாற்றின் ஊடாக நாம் பல பலன்களை என்ன செய்கிறோம் அடைந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நபித்தோழரை நாம் சில பொழுதுகளில் ஒவ்வொரு கோணத்தில் மட்டும் என்ன செஞ்சிருப்போம் பார்த்திருப்போம். ஆனால் நபித்தோழர்களுடைய முன்னிலையில் நின்ற நபித்தோழர்களுடைய பிரபல்யமான விசேஷமே எதாக இருக்கு தெரியுமா? இதுதான் விசேடமான குணங்களாக. அதாவது யுத்தத்தில் கலந்து கொண்டிருப்பார்கள், பணக்காரர்களாக இருப்பார்கள், அறிவாளியாக இருப்பார்கள், மார்க்க தீர்ப்புள்ளவர்களாக இருப்பார்கள், ஆலோசனைகள்ல மிக முக்கியமான இடத்தில் உள்ளவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் உலகத்தில் நிறைய பற்றற்றவர்களாக விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சுன்னா இந்த உலகம் வேண்டாம் என்று போகின்றவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அதை சேர்த்து கொண்டு வந்து கொடுத்து காட்டுவான் கண் முன்னால. இதுதான் உலகம், தேடி வருது, நீ தேவை அப்படி என்று வைக்க போனி என்று சொன்னால் என்ன செய்யும், அது பிரிந்து போய்கொண்டே இருக்கும் என்பது சுன்னா என்பதை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் பிள்ளையுடையவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் அவருடைய பரம்பரை சம்பந்தமாக தனி ஒரு கட்டுரை என்ன செய்கிறாரு எழுதுறாரு. பிள்ளைகள் எத்தனை இருந்தாங்க கணக்குன்னு நம்ம பேர் இப்போ நான் சொல்றதாக இருந்தாலும் ஒரு 30 பேருக்கு மேல என்ன செய்யலாம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஆப்பிரிக்காவுடைய யுத்தத்திலே ஷஹீதானார்கள். ஆப்பிரிக்காவில் நடந்த யுத்தத்திலே நிறைய பேர் சுகதாக்களாக ஷஹீதுகளாக என்ன செய்தார்கள் மாறினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.